ஆமா. அத அழகா கையில எடுத்து இப்படி என் கண்ணு முன்னாடி கிழிச்சு வீசிட்டு என் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும். ம். தெரியும்டா எனக்கு உன்ன பத்தி. நீ கடைசியா எல்லாத்தையும் சுத்திட்டு வந்து இங்க தான் நிப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ம். டேய், உன்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருந்தா சரி வராது. இரு வரேன். ஆ, இந்தா. அடிப்பாவி, ஹேண்ட்பேக்லயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கியா? ஆ. உன் பக்கெட் லிஸ்ட் என்னைக்கு முடியுதோ அன்னைக்கே இதுல சைன் வாங்கிட்டு நான் கிளம்பிடலான்னு தான் இருந்தேன். ஆனா உன் மோட்டிவ் ரொம்ப தப்பா இருக்கே. அதனால நமக்கு சரிப்பட்டு வராது. நீ இப்பவே கையெழுத்து போடு. புடி. ஆ, அதெல்லாம் முடியாது. இப்ப கையெழுத்து போட முடியுமா முடியாதா? அதான் முடியாதுங்கிறேன்ல, போடி. மாறா, ம், ஒழுங்கு மரியாதையா இதுல கையெழுத்து போடு. கையெழுத்து தானே? சரி கொடு. ம், ம். என்னடி இது? பேர் இல்ல, அட்ரஸ் இல்ல, வெறும் டைவர்ஸ் டீடைல் மட்டும் இருக்கு. அதெல்லாம் நான் எழுதிக்கிறேன். இதுல எது உனக்கு? நீ கையெழுத்து மட்டும் போட்டு விட. இந்தா புடி. அந்த அன்னைக்கு அட்வொகேட் ஆபீஸ்ல பாக்கும்போது எல்லாமே இருந்துச்சே, இப்போ ஒன்னத்தையும் காணோம். இப்படி பிளாங்க் டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து போட முடியாது, ரிஜெக்டட். ஆமா. அப்படியே இவர்கிட்ட பிளாங்க் டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கி இவர் சொத்துல நாங்க எடுத்துட்டு போக போறோம். 1000 கோடி ரூபாய் சொத்து இவர் கையில வச்சிருக்காரு. நாங்க அப்படியே கையெழுத்து வாங்கி எடுத்துட்டு போக போறோம். கையெழுத்து போடு ஃபர்ஸ்ட். ஆஹா, முடியாது. சரி, இப்போ உனக்கு அதான பிரச்சனை. இங்க கூட நான் இப்பவே எல்லாத்தையும் எழுதி தரேன். கையெழுத்து போட்டு கொடு. நீ என்ன எழுதினாலும் இங்கேயே சுத்தி சுத்தி குட்டிகரணம் போட்டாலும் இப்ப நான் கையெழுத்து போட மாட்டேன். அப்ப எப்பதான் கையெழுத்து போடுவ? என் ஆசையெல்லாம் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் கையெழுத்து போடுவேன். அது வரைக்கும் இது தேவையில்ல. அப்போ புதுசா வாங்கிக்கலாம். மாறா, ஏற்கனவே உன் ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டு தான் இருக்கேன். அப்படி பார்த்தா உனக்கு நான் அதை விட அதிகமா தான் செஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கையெழுத்து போடு. ம்ஹும். இது சரிப்பட்டு வராது. ஆ, ஆ. மரம் என்கிட்ட அவ்வளவு கொடுத்துரு. ஈஸியா விட்டுருவேனா? அத கொடு. ஏய், மாறா. எடுத்துக்கோ. இதெல்லாம் வெளியே தெரிஞ்ச அப்பா வளர்த்த பிள்ளைங்க தப்பா போயிடுச்சுன்னு பேச மாட்டாங்களா? இல்ல மாமா, அது நான் வேணா அவர்கிட்ட. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாமா? உங்க எல்லாரோட விருப்பத்தையும் கேட்டுதானமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கண்மணி எல்லாத்தையும் சரிந்தானே சொல்லிச்சு. அப்புறம் எப்படிமா? இது என் வீட்டில் நடந்த முதல் கல்யாணம். உன் அத்தை இறந்ததுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு என் வீட்டுக்கு வெளியேந்து வந்த முதல் பொண்ணு கண்மணி. கண்மணிக்கு இந்த வீட்டுல என்னமா பிரச்சனை? என்ன இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுமா. நான் செஞ்சு கொடுக்கறேன். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் முடிவெடுக்க வேண்டாம்னு சொல்லுமா. இதெல்லாம் தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. ஐயோ, நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இது அவங்களுக்கு புரிய வைக்கணும். அக்யூஸ்டிக்கிட்டே ரெஸ்டாரண்ட் கேக்குறீங்க. சரிங்க மாமா. நாங்க நாங்க இத பத்தி கண்டிப்பா கண்மணி கிட்டயும் ராகவன் மாமா கிட்டயும் பேசுறோம் மாமா. நீங்க எதுக்கு மாமா இத நினைச்சு கவலைப்படுறீங்க? கவலைப்படாம எப்படிமா இருக்க முடியும்? பெத்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டோன்னு நிம்மதியா இருக்கும்போது இப்படி 2 பேரும் பிரிய போறதா டைவர்ஸ் நோட்டீஸ் என் கண்ணில் பட்டா எப்படி என்னால் நிம்மதியா இருக்க முடியும்? என்ன நடிப்பு நடிக்கிறா பாரியா. ஐயோ,
கொஞ்ச நேரத்துல நம்மளை கலட்டி மாட்டிட்டாங்க. டேய் ஆ, என்னடா இதெல்லாம்? ராகவனும் அண்ணியும் டைவர்ஸ் பண்ண போறாங்களா? என்னடா ஆச்சு? என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை? ஐயோ நீ வேற கொஞ்சம் சும்மா இருடா. போடா. எல்லாம் உன்னாலதான். என்கிட்ட குடு குடுன்னு அப்பல இருந்து சொல்லிட்டே இருந்தால, எடுத்துட்டு அப்படியே ஓடுன. எதுக்கு எடுத்தாலும் என்னையவே தப்பு சொல்லாதடி. ஏன் டிவோர்ஸ் பேப்பரை லாயர் ஆஃபீஸ்ல வச்சு கையெழுத்து போட்டா பத்தாதா? அது பேக்லயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கணுமா? ஹேண்ட்பேக்ல நான் மறைச்சு தானே வச்சிருந்தேன். நீதான் இப்ப அதை எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டேன். எப்படி எப்படிங்க? நானா எடுத்தேன்? இங்க பாருங்க, சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. நானா அதை எடுத்தேன்? ஆ? நீ தானடி அதை எடுத்துட்டு கையெழுத்து போடணும் உயிரை வாங்கின. அது கீழே போய் விழுந்துருச்சு. ஆ, அவன் எங்க அப்பா என்ன விஷயம் முழுசா தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா நீ? அத கீழே போட்டது நீ. போட வச்சது நீ. யாரும் ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பாலாம். அதே மாதிரி இப்படி ஏதாவது பண்ணி ஈஸியா ஹர்ட் பண்ணி விட்டும் போயிடுறது. போடி. ஆ, ராகவன் அண்ணியை டிவோர்ஸ் பண்றதுக்கு முடிவு எடுத்துட்டு அப்பா நினைச்சிட்டாரு. அந்த மனுஷன் எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாப்ல. நானும் நீயும் பிரியறதா இருந்தா கூட அந்த மனுஷனுக்கு இவ்வளவு ஹர்ட் ஆகாது. தொலைஞ்சா தொலைட்டுன்னு விட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா ராகவனுக்கு அன்னிக்கும் டிவோர்ஸுங்கிறது அவரால் ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு எத்தனை நாள் தூங்காம இருக்க போறாரோ தெரியல.